ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்எஸ் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூஸ்வலாக எல்லோரும் ஓஎஸ் வந்து ஹார்ட் டிஸ்கில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது நம்மளுக்கு ஸ்லோவாக இது ஓஎஸ் க்ராஷ் ஆகுதுங்கிறதுனால நம்ம இப்போ எஸ்எஸ்டியில் ஓஎஸ் க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து எஸ்எஸ்டியில் ஓஎஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே எஸ்எஸ்டியில் ஓஎஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா, க்ளீன் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவும் உங்களுக்கு தான். இந்த ரெண்டு பேருங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு மெத்தட் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு தான் லாஸ். ஓகேவா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன், மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல் நான் இங்கே என்ன பண்ணுறேனோ அதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட எம்பிசியில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எஸ்எஸ்டி வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். அதில் வந்து நான் எஸ்எஸ்டி வந்து இப்போ போட்டல, ஏற்கனவே நான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூ அதிகமாக வருதுங்கிறதுனால. ஓகே, நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க, புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் இப்படி வரத்துக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அதுக்குள்ளே ஏதோ பேக்கப்ஸ் எடுக்க வேண்டிய இடம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, பேக்கப்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பேக்கப்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா பேக்கப்ஸ் போச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு போயிடும். ஓகேவா? பேக்கப் வேணும் நம்மளுக்கு. பேக்கப் இல்லைன்னா கதம். ஓகே, நான் தேவையான திங்ஸ் எல்லாம் பேக்கப் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? முக்கியமாக என்ன பேக்கப் எடுத்திங்கன்னா, யூசர்ஸ் ஃபோல்டர். உங்கள் சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு வந்தோடனே இந்த மாதிரி தான் வரும். இதுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் என்னெல்லாம் பேக்கப் எடுக்கிறீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது டவுன்லோட்ஸில் உங்களுக்கு எல்லாமே வந்து எடுத்துக்காதீங்க. தேவை இருக்கிறத மட்டும் பேக்கப் எடுத்துக்கோங்க, தேவையில்லாதது எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஓகே, நான் இங்கே என்ன எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் பேக்கப்பு. எனக்கு வந்து இது மட்டும் நான் பேக்கப்பாக எடுத்துக்கிறேன். பேக்கப் எடுத்து இதுக்கு நம்மளுக்கு 2 பென்ட்ரைவ் வேணுமா வரும். ஒன்று வந்து பேக்கப்புக்கு ஒரு பென்ட்ரைவ் வேணும், இன்னொன்று வந்து பூட்டபிள் பென்ட்ரைவுக்கு இன்னொரு பென்ட்ரைவ் வேணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பேக்கப்ஸ் எடுத்தாச்சு. ஓகேவா? ஓகே, பேக்கப்ஸ் தேவையாக இருக்கிற பேக்கப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்தாச்சு. எடுத்த உடனே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மெத்தட் நம்பர் 2 என்னென்னா, உங்கள் விண்டோஸ் +X கொடுத்து உங்கள் கீபோர்டில் கொடுத்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி தான் வரும். இல்லை நிறையா பார்ட்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கும். இல்லை உங்களோட பார்ட்டிஷன் எதுன்னு டெலீட் பண்ணி உங்களோட எஸ்எஸ்டிக்கான பார்ட்டிஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. பார்த்து க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுறவங்கலாம் உங்கள் எஸ்எஸ்டி பார்ட்டிஷன் எந்த டிஸ்கில் டிடெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதில் வந்து சிஎம்டி கோட் நம்ம ரன் பண்ணி க்ளீன் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நான் வந்து க்ளீன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஏற்கனவே எஸ்எஸ்டி வச்சுருக்கிறனால இப்போ நான் க்ளீன் இன்ஸ்டால் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ விண்டோஸ் +R கொடுத்து சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிஎம்டி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. சிஎம்டி வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இந்த சிஎம்டியில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா, டிஸ்க் பார்ட் ஒரு சில கோடிங் பண்ணி நம்ம டெலீட் பண்ணணும் பார்ட்டிஷனை. ஓகேவா? டிஸ்க் வெயிட் பண்ணுங்கள்.